ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாள் கழித்து ஃபுட் வீடியோ போட்டிருக்கிறோம். இது தக்காளி குழம்பு, ரொம்ப சூப்பரான தக்காளி குழம்பு. இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி நம்ம இந்த தக்காளி குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கும் ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது மீடியம் சைஸில் வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயம் இப்போது நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வதங்குறவளுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கியாச்சு. இதில் ஒரு 10 பூண்டு பல் நசுக்கி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் பூண்டு மட்டும் நசுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வதங்குறதுக்குள்ளே தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது இந்த தக்காளியிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதாவது தண்ணி சுண்டி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அதை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 4 முழு முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 பல்லு பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போது பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னமும் ஒரு 2 நிமிஷம் போல் விட்டோம்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம மசாலாலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வராமல், அதாவது ஒரு பச்சை வாசனை போகாமல் செஞ்சோம்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்திற்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவும் சேர்க்காதீங்க. டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. இதில் இருக்கிற இந்த சோம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மிலே வச்சு ஒரு லைட்டாக வதக்க விட்டுடுங்க. லைட்டாக வதக்க விட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் இந்த மிக்சியை மட்டும் கழுவிட்டு ஊற்றிட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றணுன்னு தெரியும். இதெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா அது போல் செஞ்சுக்கலாம். இது சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும். இந்த நேரத்தில் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதிலேருந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். அப்போது நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. சிம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எது போடுறதா இருந்தாலும் கடைசியாக போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை ஸ்டார்டிங்கில் போடலை. இது லாஸ்ட்டு போடும்போது டேஸ்ட், அந்த பச்சை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூடான சாதத்தில் நல்லா இந்த தக்காளி குழம்பு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொடுங்கன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவாங்க. குட்டீஸ்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு சப்பாத்தி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைடிஷ்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி